கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா. ஸோ உங்கள் பக்கத்தில் தீமை வரக்கூடாது. நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக திருப்தியாக வாழணும், நம்ம ஜீவனுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக விளக்கி சொல்லுது. ஸோ கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயம் இருதயத்தில் நமக்குள்ளே இருக்கணும். அவ்விதமாக பயந்து நீங்கள் அவரோட வழிகளில் நடக்கணும், கற்பனைகளை கைக்கொள்ளணும். தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது இந்த வேத வசனத்தில் சொன்ன உங்கள் ஜீவன் பாதுகாக்கப்படும். அது நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை உங்களை சேரும். தீமை நம்ம பக்கத்திலே வராது. கர்த்தர் இந்த நாளில் கூட இவ்விதமாகவே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென்.